நீ நானு மல்லேஷ் பொண்டாட்டி நம்ம 4 பேரு டூர் போவோமா? சரி சரி, கிளைமேட் பயங்கரமா இருக்குது. எதனா டூர் எதனா அரேஞ்ச் பண்ண. இப்ப எங்கடா மல்ல எங்கடா போடுது? கடா கடா எங்கனா போயிட்டு வரலாம்டா. தடா போகணும்னா செலவாகும். என்ன எவ்வளவு ஆக போகுது? சாப்பாடு, பைக், பெட்ரோல் இது இருந்தாலும் 1000 ரூபாய்க்கு நம்ம இருக்குது. ஆமா, அப்போ ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய். 1000 ரூபாய் கட்ட இருக்குமா? நீங்க தான் சொல்லணும். என்னது 1000-மா? டேய், இன்னும் 1000 ரூபாய் கீழே வந்து சாவரமானு இதை வரப்போறதுல பேசி கேட்டுட்டு இருக்க. உள்ள போ. மச்சான், ஆளுக்கு 1000 ரூபாய் எடுத்துங்க, கிளம்பிடலாம். அப்பா சொல்லுப்பா. இப்ப டூருக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஒரு 1000 ரூபாய் மட்டும் காசு வேணும்ப்பா. 1000 ரூபாய்ப்பா? இருப்பா, பாக்குறேன். சரி. ஏங்க, அவன் தான் சொல்றானா இருக்கிற எல்லா காசையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிறந்த நாள் வேற வருது. உங்களுக்கு புது சட்டை எடுத்து 2 வருஷம் ஆச்சு. ஒரு 4 சட்டை எடுத்தாதான் என்னவா? பையனுடைய சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷமும். நம்ம சம்பாதிக்கிறது அவனுக்காக தான். அவனுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? என்னவோ பண்ணி தொலைங்க. அப்பா டூர் கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்தாங்க 1000 ரூபாய். அதான்ப்பா சொல்றீங்க. ஆமாப்பா, போயிட்டு. சதீஷ், அதான்டா மச்சான், எம்டி பைக் வேணும். தடாவா டூர் போறோம். சரி மச்சான், வாங்கிக்கிறேன். சரி, ஓகே. மச்சான், அண்ணா 1000 ரூபாய் வச்சுக்கலாமே. கொடு, 1000 ரூபாய் கொடு, டைம் கொடு. 1000 இந்த மச்சான், 1000 ரூபாய். மச்சான் போலாமா? இல்ல, நான் வரல. ஏன்? இதுக்கு காசு இல்ல, அதான். டேய், இத்தனை வருஷமா பாத்துன்னு இருக்கேன். நான் பாத்துக்க மாட்டேனா? நான் பாத்துக்கலாவா? ஒரு ஆண் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அப்பாவாக, மகனாக, தோழனாக, சகோதரனாக, ஏன் இன்னும் நிறைய உறவுகளா தனக்காக வாழ்றதோட மத்தவங்களுக்காண்டி நிறைய வாழ்றான். அப்படி பிறருக்காக வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம்.